அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹுதான் கடவுள் என்பதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்பதற்கும் என்ன வித்தியாசம்? மக்காவிலே ஏன் இப்படி இந்த கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்று பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மக்காவுல இருந்த காபிர்கள், மக்கத்து முஸ்ரிக்கீன்கள், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் இப்னு முகீரா, இப்படி பெரும் பெரும் காபிர்கள் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்களே, இவர்கள் அல்லாஹுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களா? அப்படி மறுக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வும் கடவுள், லாத்தும் கடவுள், உஸ்ஸாவும் கடவுள், மனாத்தும் கடவுள். அல்லாஹ் 10ஓட 11, அத்தோட இதுக்கும் ஒண்ணுன்னாங்க. 10 கடவுள் இருக்குதுப்பா, அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிறவா, 11 சேர்த்துக்க, வேற ஒண்ணு சேர்த்துக்க, 12 சேர்த்துக்க. இப்படி சொன்ன மக்கள்கிட்ட தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கையை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தான் கடவுள்னா அவங்க ஏத்துக்கிற மறுக்கவே இல்லை. அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் பிரச்சனை இல்லையே, அல்லாஹ்வும் கடவுள், லாத்தும் கடவுள், மனாத்தும் கடவுள், அவளும் கடவுள், இவளும் கடவுள், அவனும் கடவுள், இவனும் கடவுள், முடிஞ்சு போச்சு, சண்டையே வந்திருக்காதே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கை எப்படி முன்வைக்கிறார்கள்? அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கடவுளே கிடையாது, முடிஞ்சு போச்சு, போ, எல்லாம் காலி. அல்லாஹ்வை தவிர ஒண்ணும் கடவுள் இல்லைன்னா அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அர்த்தம். அங்க லாத்துக்கு வேலை இல்ல, மனாத்துக்கு வேலை இல்ல, உஸ்ஸாக்கு வேலை இல்ல, அஸ்ஸாக்கு வேலை இல்ல, ஒத்தருக்கு வேலை இல்ல, போ. இதுதாங்க இஸ்லாத்துல தத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம புரியல, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அடுத்த கொள்கை என்ன? ரெண்டே ரெண்டு தான். அல்லாஹ் கடவுள், முஹம்மது நபி தூதர். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதர் அவர்கள். முஹம்மது நபி அவங்க இறைவனுடைய தூதர் என்று ஆகிவிட்டால் அங்கு என்ன வரும் தெரியுமா? முஹம்மது நபியை தவிர வேறு யாரையும் நாம் பின்பற்ற கூடாது. வணங்க வேண்டும் அல்லாஹ்வை, பின்பற்ற வேண்டும் முஹம்மது நபியை. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, முஹம்மது நபியை தவிர யாரையும் பின்பற்ற கூடாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்வை வெளிப்படையிலே மறுத்தவர்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படி பார்க்க மாட்டீங்க. நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லுகிற எந்த முஸ்லிமையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா யதார்த்தத்தில் அதற்கு மாற்றமாக இருப்பதை பார்ப்பீர்கள். எப்படி மாற்றமாக இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற இடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களையும் சேர்த்து வணங்கி கொண்டிருப்பார்கள். கேட்டு அல்லாஹ்வை தான் தொழுகிறோம்பாங்க. முஹம்மது நபியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்கிற இடத்தில் முஹம்மது நபியோடு சேர்த்து ஷாஃபி இமாமையும் சேர்த்துக்க, ஹனபி இமாமையும் சேர்த்துக்க, ஹம்பலி இமாமையும் சேர்த்துக்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹையும் சேர்த்துக்க, யார் யார் வர்றாங்களோ எல்லா மதுகபையும் சேர்த்துக்க, தரீகாக்களையும் சேர்த்துக்க என்று சொல்லி மதுகபுகளையும் தரீகாக்களையும் தனி மனிதர்களையும் பின்பற்றுகிற நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க? நாங்க முஹம்மது நபியை தான் பின்பற்றுவோம். முஹம்மது நபியை பின்பற்றுவோம் என்று சொன்னா உங்களுடைய மதுகபு, உங்களுடைய வழி, உங்களுடைய வழிகாட்டி யாராக இருக்க வேண்டும்? முஹம்மது நபியாக இருக்க வேண்டும். ஆனா முதல்ல என்ன கேள்வி வைப்பாங்க தெரியுமா? இலங்கையில 2 மதுகபு தான் இருக்குது பெரும்பாலும், ஷாஃபி ஹனபி. இந்தியாவில் பெரும்பாலும் இருக்கிறது ஹனபி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய மதுகபு. இலங்கையில இருக்கிறது ஷாஃபி மதுகபு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுகபு. அங்கங்க கண்டி மாதிரி ஒரு சில பகுதிகளில் ஹனபி மதுகபு இருக்குது, கடற்கரையோரங்கள்ல ஹனபி மதுகபு இருக்குது. இந்த மதுகபுகளை பின்பற்றி கொண்டு ஷாஃபி இமாம் சொன்னதைத்தான் நாங்க செய்வோம். தொழுகை எப்படி தொழுவீங்க? ஷாஃபி இமாம் சொன்ன மாதிரி தொழுவோம். நோன்பு எப்படி பிடிப்பீங்க? ஷாஃபி மதுகப்ல இருக்கிற மாதிரி தொழுவோம், பிடிப்போம் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது மார்க்கமா? இது இஸ்லாமா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு சிறந்த மார்க்க அறிஞர், இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் ஒரு சிறந்த மார்க்க அறிஞர். ஆனால் அவர்கள் இறை தூதர்கள் அல்ல. பின்பற்றுவதற்கு தகுதியானவர் இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள் மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான செய்தி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியினுடைய
கருத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை அன்றைக்கே நபிகள் நாயகம் அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். என்ன செய்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே அமர்ந்து ஒரு நீண்ட நெடிய கோட்டைக்கு இருக்கிறார்கள். அஹ்மதுடைய அறிவிப்பின் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் பியதிஹி, தன்னுடைய கரத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோட்டைக்கு இருக்கிறார்கள். கீறிவிட்டு அந்த கோட்டை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹாதா சபீலுல்லாஹ், சஹாபாக்களே, நபியினுடைய தோழர்களே, இந்த கோடு என்ன தெரியுமா? இதுதான் அல்லாஹ்வினுடைய நேரான பாதை. ஒரு நேரான கோட்டை கீறி அந்த கோட்டுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற பேர் என்ன? இதுதான் அல்லாஹ்வினுடைய நேரான பாதை அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இன்னும் சில கோடுகளையும் கீறுகிறார்கள். ஒரு நேர் கோடுங்க, அதுல வலப்பக்கமா சில கோடு, இடப்பக்கமா சில கோடு கீறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாம் நேர கீறின கோடு இதுதான் நேரான பாதை. இந்த இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சில கோடுகளை கீறி இருக்கிறேனே, இது என்ன கோடு தெரியுமா? ஷைத்தானுடைய பாதை. இந்த வழிகளில் ஷைத்தான் வந்து நிற்பான். நீங்க நேரான வழியில போகும்போது உங்களை வழிகெடுப்பான். இந்த வழியை விட்டு தவறக்கூடாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு திருமறை வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல, இதுதான் என்னுடைய நேரான பாதையாகும், அதனை பின்பற்றுங்கள், வேறு பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஒரு அருமையான சம்பவம், அழகான ஒரு விவரிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இப்படியான ஒரு விளக்கத்தை யாராலும் சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். எப்படி சின்ன பிள்ளைக்கு மொண்டசூரி பிள்ளைக்கு கோடு கீறி விளங்கப்படுத்துவோம்ல, அது மாதிரி நம்ம எப்படி பயணிக்கணும்ங்கிறத ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க பாருங்க. ஒரு கோடு, இதுதான் நேர் பாதை, இதுலதான் நீங்க போகணும், வலப்பக்கமாவும் இடப்பக்கமாவும் இருக்கிறது வழிகேடுங்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், அவன் தூதர் சொன்னதை கேட்கணும், அல்லாஹ்வை வணங்கணும், முகமது நபியை பின்பற்றணும், குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும். இதுதானே இஸ்லாம். இப்படி நீங்க இருப்பீங்க. பயான் எல்லாம் கேட்டாச்சு. ஈமான் என்ன செய்யும்? பள்ளி மனாராவை தொழுகிற வரைக்கும் உச்சத்துல போய் நின்று இப்ப நினைச்சுக்கிட்டு போவிய. அல்லாஹ் சொன்னா தான் கேட்பேன், அவன் தூதர் சொன்னா தான் கேட்பேன், மத்த யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெளிவான கொள்கையோட போவீங்களா? போகும்போது ஒரு ஹஸரத் வருவார், வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அப்படிம்பாரு. உடனே இந்த ஹதீஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஷாஃபி மாமா என்னண்டாலும் சொல்லிட்டு போட்டு பின்பற்ற மாட்டேன். யாரை பின்பற்றுவேன்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவேன். அப்படியே கொஞ்சம் தாண்டி போக இன்னொருத்தர் வருவாரு, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிஞர் தெரியுமா? ஆமா, மிகப்பெரிய அறிஞர், மிகச் சிறந்த இமாம், மாமேதை, மாற்று கருத்தில்லை, பின்பற்ற மாட்டேன். அப்படியே கொஞ்ச தூரம் போவீங்க, அஹமது இப்னு ஹம்பல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாலிக் இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆளுக்கு ஒவ்வொரு பேரை சொல்லிக்கிட்டு வருவாங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? உண்மைதான், நல்ல அறிஞர்கள் தான், மேதைகள் தான், அறிவாளிகள் தான். நல்லது சொன்னால் குர்ஆனில் இருந்து சொன்னால் குர்ஆனை எடுப்போம், ஹதீஸில் இருந்து சொன்னால் ஹதீஸை எடுப்போம். ஆனால் மதுகபுகளையோ தரீகாக்களையோ வேறு எதனையுமோ நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இதுதாங்க தௌஹீது, இதுதாங்க இஸ்லாம். லாஜிக்கலி திங்க் பண்ண வேணாம். மதுகபுகள் எப்ப வந்துச்சு? ஹதீஸ்கள் எப்ப வந்துச்சு? ரசூலுல்லாஹ் தானே ஹதீஸ்களை சொன்னாங்க, மதுகபுகள் அதுக்கு பின்னாடி தானே. ஆனா ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது மதுகபுகளுக்கு பின்னாடி தானே. ஹதீஸே தொகுக்கப்பட முன்னாடி தொகுக்கப்பட்ட சட்டக்கலை எப்படி சட்டக்கலை ஆகும்? யோசிக்க வேணாமா?
சிந்திக்க வேணாமா? பொதுமக்களுக்கு இது புரியாவிட்டாலும் உலமாக்கள் தெளிவுபடுத்த வேண்டாமா? என்ன பார்க்கிறோம்? பாம்பின் கால் பாம்பறியும்ல, நாங்களும் உலமாக்கள் தானே, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும்ல. என்ன பார்க்கிறது? சாபி மதுகப்னே வச்சுக்கிருவோம், ஹனவி மதுகப்னே வச்சுக்கிருவோம். அப்ப மதுகபுகள் நேர்வழியா? இதை நாம் புரிய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எதை சொல்லுது? நேரான பாதை அல்லாஹ்வுடைய பாதை, அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பாதை தான் நேரானது. ஆனா இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்தில் இல்லாத, நபிகள் நாயகம் செய்யாத, நபிகள் நாயகம் காட்டாத பலவிதமான காரியங்களையும் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறீர்கள். நூதனங்கள், பிதஅத்துகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. மார்க்கத்தில் இருக்காது. கேட்டா ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? நல்லதுதானே அப்பா, செஞ்சா தப்பான்னு கேட்பாங்க. இப்ப கத்தம் கூடாதும்பீங்க. கத்தம் கூடாது. ஏன் கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை. சாப்பாடு தானே கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறது தப்புங்கிறீங்களப்பா அப்படிம்பாங்க. ஒரு ஒருத்தனுக்கு உணவு கொடுப்பது கூடாதா? நல்லது என்று காட்டி அந்த நல்லதை செய்தால் குற்றம் என்கிறீர்களே என்பார்கள். ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? நம்முடைய வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, எல்லாருக்கும் வாப்பா யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேம்படியான் ஷைத்தான் எப்படி வந்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்னங்க? ஆதமே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, சந்தோஷமா இருங்க. இதுதான் இட்ட கட்டளை. எப்படி கட்டளை? அரபு நாட்டுக்காரன் இப்ப இருக்கிற வேலை இது. அரபு நாட்டுக்காரன் தெரியுமில்ல, எலும்பினா பசி, திண்டா தூக்கம். எலும்பிட்டாங்களா பசி வந்துடும், தேடுவாங்க. எங்கடா ஆட்டரச்ச காணம், மாட்டரச்ச காணம், தொட பகுதியை காணம், தேடுவாங்க. சாப்பிட்டு முடிய மயக்கம் வந்துடும். சரி தூக்கம், தூங்கு. திருப்பி எலும்பி முடிய பசி வந்துடும். ஏன் அரபு நாட்டுக்காரன் ஸ்டைல் அது, புரியுதா? அதனாலதான் நீங்க பாருங்க, எல்லா நாடுகளும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பை செய்வான். நான் இந்தியாவில் படிக்கிற இடத்துல தினமணி பத்திரிகையில முதல் பக்கத்தில் ஒரு செய்தி வருது. சந்திராயன் 2 இஸ்ரோவால, இஸ்ரோ இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோவால சந்திராயன் 2 என்ற ஒரு விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தி, தலைப்பு செய்தி கொட்ட எழுத்துல. ஒரு 4வது 5வது பக்கத்துல இன்னொரு செய்தி. அது என்ன தெரியுமா? ஒட்டகப்பாலில் புதிய சாக்லேட் துபாயில் கண்டுபிடிப்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? அவன் கண்டுபிடிச்சது சந்திராயன ராக்கெட், நம்ம அவன் விண்வெளிக்கு போற ராக்கெட், இவன் உள்ளுக்கு போற ராக்கெட். நம்ம ஆக்கள் மூளை எங்க இருக்கு பாத்தீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, நல்லா சாப்பிடுங்க ஆதமே, நல்லா குடிங்க, ஒரே ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்து பக்கம் மட்டும் போயிடக்கூடாதுன்றான். மனித இயல்பு என்ன தெரியுமா? நம்ம வாப்பாவுடைய இயல்பு தான் நமக்கும் இருக்கும்ல. இப்ப இந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறீங்க, ஒரு போர்டை இவர்ல போடுறோம் வைங்களேன், இங்கே யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் அப்படின்னு வெறுமனே ஒரு போர்டு இருக்குது. இந்த தூணை யாரும் தொட வேண்டாம் எழுதி பாருங்களேன். சுத்தி சுத்தி 10 பேர் நிப்பாங்க. அது ஏன் தொட வேணாம்டாங்க? தொட்டா அப்படி என்ன நடந்துற போகுது? என்னன்னா தொட்டு பார்க்கணும். அது மனித இயல்பு, புரியுதா? அந்த சாராயம் போதையை பத்தி பேசினார்ல, ஹியூமன் சைக்காலஜி அதுதான். இந்த சிகரெட் பெட்டியில பாத்தீங்கன்னா புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் எழுதியிருப்பான். இது ஏன் எழுதுறான்? நீங்க குடிக்க கூடாதுன்றதுக்கு எழுதல, குடிக்க வேண்டும் என்கிறது எழுதுறான். இப்படி போட்டா அது என்ன புற்றுநோய் உண்டாக்கும்? நம்ம அடிச்சு பார்த்தா என்னதான் நடக்க போகுதுன்னு பாப்போமே. இது ஆதம் நபியில இருந்து, இதுதான் ஹியூமன் சைக்காலஜி, இதுதான் மனித இயல்பு. போர்டு போட்டு அதுக்கு வந்து தொட்டு பார்க்கணும். ஆதம் நபிட்ட சைத்தான் வந்து என்ன சொன்னா? ஆதமே, ஏன் மரத்துக்கு அணுக வேணாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் தெரியுமா? அதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்க. ஓ, சாப்பிட்டா மலக்கா போயிருவேனா? நான் மனுஷனா இருந்து என்னத்தோ தொழுதுட்டோம், என்னத்தோ நோன்பு பிடிச்சிட்டோம், கொஞ்சோண்டு இபாதத்து செஞ்சிட்டோம், மலக்காயிட்டா எனி டைம் இபாதத்து தான், நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் போனாங்க. அப்படித்தான் காட்டுவான். என்னங்க நீங்க தராவி 8 ரக்காத்து தொழுறீங்க, 23 தொழுதா எப்படி இருக்குமா?
ஓ 23 நினைப்பிய சரியாது. அதிகமாக இருப்பது என்பதனால் அது சரியுமல்லை, குறைவாக இருக்கிறது என்பதால் அது தவறுமல்ல. லாஜிக்கல் இதை புரிஞ்சுக்கிறேன். முதலாவதாக இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சமூகத்துக்குள்ள நல்லது 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 என்று சொல்லி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டாத பலவிதமான செய்திகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்களா இல்லையா? எடுத்து பாருங்க. முதல்ல ஆலிம் சால இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. கையில தஸ்பீஹ் மணியோட தான் நிப்பாரு. பாத்திருக்கீங்களா? கையில தஸ்பீஹ்னா சுபஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கைய அல்லாஹ் வந்திருக்கிறானே என்றதுக்கு. ஆனா நம்ம சமூகத்துல இந்த பிதுஅத்தை புரிந்து கொள்வதற்கு லேசான ஒன்று என்ன தெரியுமா? இந்த தஸ்பீஹ் மணி போதுங்க. மார்க்கம் என்றா எது, மார்க்கம் இல்லாதது எது என்பதை நீங்கள் அழகாக பிரித்துக் கொள்ள முடியும். மார்க்கம் என்றைக்கும் மாறாது, மார்க்கம் அல்லாதது நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல் மாறும். மார்க்கம் என்னைக்கு மாறாதுன்ற என்ன அர்த்தம்? இப்ப பிரயாண துவா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்திலையும் கழுதலையும் கோவேறு கழுதலையும் குதிரையிலையும் என்ன துவா ஓதினாங்களோ அதைத்தான் இன்னைக்கு பிளைட்லையும் ராக்கெட்லையும் நாம ஓதணும். பஸ்லயும் அதைத்தான் ஓதணும், கார்லயும் அதைத்தான் ஓதணும், ஆட்டோலையும் அதைத்தான் ஓதணும். அது மார்க்கம் மாறாது. உலகமாக இருந்தால் மாறும். அன்னைக்கு கழுத கோவேறு கழுத ஒட்டகம் இன்னைக்கு பஸ் லாரி ட்ரெயின் ஆட்டோ விமானம் அளவுக்கு வந்துருச்சா இல்லையா? உலகம் மாறும், மார்க்கம் மாறாது. இப்ப தஸ்பீஹ் எடுத்து பாருங்க. ஆரம்பத்தில் எப்படி தஸ்பீஹ்? இஸ்லாத்தினுடைய தஸ்பீஹ் கையால என்றது தானே. ஆனா இன்னைக்கு எப்படி எப்படி மாறிச்சது? ஒரு இன்னைக்கு தஸ்பீஹ் மணியோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தஸ்பீஹ் மணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? வெறும் மணிகளாக இருந்தது. கொஞ்சம் மணிகளை வச்சுக்கிறது, பேர்ச்சம்பள கொட்டையில வச்சுக்கிறது. சுபஹானல்லாஹ் 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 என்னங்க. பிறகு ஒருத்தன் பார்த்தான், இதை விட அப்படியே ஒரு நூலை போடுறது கோர்த்து விட்டோம்டா ஈஸியா இருக்குமே, கோர்த்து விட்டாங்க. மாறுது. அதுக்கு பிறகு இடையில இடையில ஸ்பீட் பிரேக்கர்களை வச்சாங்க. ஸ்பீட் பிரேக்கர் தெரியுமில்ல, வாகனம் போகும்போது வேகமா போக கூடாது ஸ்பீட் பிரேக்கர் வைப்பாங்க. அது மாதிரி 33க்கு இடையில இப்படி எல்லா மணியும் குண்டு குண்டா இருக்கும். 33க்கு பிறகு ஒரு பெரிய மணி வந்து இப்படி நீட்டம் பிரிக்கிறதுக்கு. இப்படி கொஞ்ச காலம் தஸ்பீஹ் மணின்னு ஓட்டினாங்களா? இப்ப அது எப்படி ஆயிருக்குது? இப்ப பாக்குறீங்கல்ல, மோதிரம் மாதிரி மாட்டிக்கிட்டு தெரியுறாங்க. மெஷின் ஒண்ணு, அது பேட்டரி இருக்கும் மெஷின். இப்படி கையில வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சொட குடைக்கிறான்னு நினைப்பீங்க நீங்க. சொட குடைக்கல, தஸ்பீஹ் பண்றாங்களாம். இப்படி பண்ணிட்டு 2000 பண்ணிட்டோம்டா, திருப்பி 4000 பண்ணிட்டோம்டா அப்படிங்கிறது மார்க்கமா? இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு ஐபோனை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பிடிப்பான். கேட்டா தஸ்பீஹும் வாங்க. இது மார்க்கம். மார்க்கம் மாறாது, உலகம் மாறும். இது பிதுஅத் என்பதால் மாறியது. மார்க்கம் என்பது விரல்களால் எண்ணுவது, அவ்வளவுதான். நீங்கள் எத்தனை தஸ்பீஹ் மணிகளை எத்தனை மெஷின்களை கொண்டு வந்தாலும் அது பிதுஅத்தாக மாறிவிடும். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று பாருங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வழியாக நடந்து செல்கிறார்கள். மதீனாவினுடைய பாதைகளிலே நடந்து செல்கிறார்கள். மதீனத்து மக்கள் விவசாயிகள். நம்ம அனுராதபுரம் ஏரியா மக்கள், புலனறுவை ஏரியா மக்கள் அது மாதிரி நினைச்சுக்கிறீங்களே, இலங்கை மக்கள் மாதிரி நினைச்சுக்கிறீங்க. இலங்கையின் பிரதான வருமானமே விவசாயம் தானே. சவுத் ஏசியாவினுடைய பிரதான வருமானமே விவசாயம் தான். சோறு, நெல்லு. அமெரிக்காவில் கோதுமை, ஐரோப்பிய நாடுகள்ல இங்க அங்க பர்கர் பீஸான்னு அலைஞ்சுவான். இங்க வந்து நாம எது சாப்பிட்டாலும் சோறு அடிச்சா தான் நிக்கு. இந்த மாதிரி மதீனத்து மக்கள் அவர்கள் என்ன விவசாயிகள், பேரிச்சம் பல விவசாயிகள். ரசூலுல்லாஹ் போறாங்க. போகும்போது பார்த்தா பேரிச்சம் மரத்தினுடைய பாலைகளை எடுத்து ஒரு மரத்தினுடைய பாலையை இன்னொரு மரத்தோடு கட்டி மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுத்துகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு என்ன கேட்கிறாங்கன்னா, இது ஏப்பா செய்றீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. சும்மா எதுக்கு செய்றீங்க போயிட்டாங்க. போனா பிறகு என்ன ஆகுது தெரியுமா?
இந்த விவசாயம் பெரும்போகம் சிறுபோகம் மாதிரி அவங்களுக்குரிய அந்த போகம் முடிங்கிறது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த வழியா வர்றாங்க. பார்த்தா விவசாயம் பட்டு போய் கிடக்குது. வந்த மாதிரி பேரிச்சம்பழங்கள் காய்த்து குலுங்க வேண்டும். அப்படி எதுவுமே காய்ச்சி கொழுங்கல. உடனே கேட்கிறாங்க, ஏன் என்னாச்சு? இந்த அதாவது மனிதன் இனப்பெருக்கம் செய்கிற மாதிரி மரங்கள் இனப்பெருக்கம் செய்தா இல்லையா? இப்ப பூக்கள் இருக்குது, பூக்கள்ல வண்டுகள் வந்து மொய்த்து அதனூடாக மகரந்த சேர்க்கை நடைபெறும். பூல வந்து இந்த வண்டு அல்லது வண்ணாத்து பூச்சி இது மாதிரி பூச்சி வந்து நிக்குமா, அதுல காதுகள்ல மகரந்த அதுகள் ஒட்டிக்கிறோம். அடுத்த பூவுல போய் நிக்கும் போது அதனூடாக பூ காயாகும். ஆனா சில மரங்கள் பேரிச்சம் மரம் மாதிரி மரங்கள் அப்படி ஆகாது. இப்படி கட்டணும், இந்த செயற்கையாக செய்யணும். அத சஹாபாக்கள் செய்யல. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னப்பா விவசாயம் வருமானம் கம்மியா போச்சே, என்ன காரணம் கேக்குறாங்க. விவசாயம் வருமானம் கம்மியா போச்சா? நீங்க தானங்க வேணாம்ட்டீங்க. நான் வேணாம்னு சொன்னா? ஆமா, அன்னைக்கு போகும்போது நாங்க மகரந்த சேர்க்கை கட்டிக்கிட்டு இருந்தோம், இது ஏன் செய்யறேன்னு கேட்டீங்க. நாங்க பாட்டுக்கு ஏதோ மார்க்கத்துல தப்பு போல நினைச்சுக்கிட்டு செய்யாம விட்டுட்டோம். இப்ப நஷ்டப்பட்டு நட்டாத்துல வந்து நிக்கிறோங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கம் என்று நான் உங்களுக்கு எதையாவது கட்டளையிட்டால் அதனை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய துனியாவை பற்றி உலகத்தை பற்றி உங்களுக்கு தானப்பா தெரியும், எனக்கு தெரியாதுன்றாங்க. விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். மௌலவி வாராருன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல அப்படி நடந்து வாராரு ஒருத்தர் விவசாயி, அப்படி எடுத்து நெல்லு தூவிக்கிட்டு இருக்கிறாரு. மௌலவி பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் நெல்லை இப்படி தூவுறீங்க, இப்படி தூவினா என்னன்னு கேக்குறாரு. அவர் இப்படி தூவினா சரி வருமா, கரெக்டா போய் விழணும் இல்லைங்க, அதுக்கு தான் எடுத்து இப்படி அதை தூவுவாங்க. பாத்துருக்கீங்களா? இப்படி எல்லாம் தூவுவோம், அது டேலண்ட் ஆனவங்க அப்படி தூவுவாங்க, பெரும்பாலும் இப்படித்தான் தூவுவாங்க. மௌலவி சொன்ன மாதிரி இப்படி தூவிட்டாருன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு மௌலவி போறார் அந்த வழியா, ஒன்றுமே முளைச்சிருக்காது. என்னங்க காலமே ஒன்றையும் மௌலவி கேட்டா, மௌலவின்னு விட்டுருங்க கொண்டு விடுவேமா. நீ சொன்னதை கேட்டு மிம்பர்ல சொல்ற எல்லாம் மாறிட்டா இதையும் சொல்றான்னு நெல்ல இப்படி இப்படி தூவினா ஒண்ணுமில்ல பாரு சொல்லுவாங்களா இல்லையா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் தூதராக சொல்கிறீர்கள் என்று நினைத்து நாங்கள் அதனை செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் மார்க்கமாக சொன்னால் நீங்கள் பின்பற்றுங்களப்பா, இது உங்களுடைய உலகம், துனியாவை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எதில் பின்பற்ற வேண்டும்? மார்க்கமா? அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும். உலகமா? அது நாம வேண்டியே செஞ்சுக்கலாம். சாப்பிடுறோம், ரசூலுல்லாஹ் ரொட்டி தின்னாங்க, நாம ரொட்டி தான் சாப்பிடுறோமா? அரிசி சாப்பிடுறோம், சோறு சாப்பிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துல போனாங்க, நாம ஃளைட் ராக்கெட்னு போறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல எது சரி எது தவறுன்னு. இதை புரிந்து கொள்வதுதான் சரியான புரிதல். ஆனா மார்க்கம் வரக்கல, ஹஸரத் சொன்னா சரி, மௌலவி சொன்னா சரி, எங்க ஹஸரத் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல சமீனா அத்தனா கேட்டு போயிருவோம்ங்கிறோம். இந்த விபரீத முடிவு நம்மை எங்கு கொண்டு போய் விட்டு விட்டது தெரியுமா? பல வழிகேட்டுக்கும் நம்மை காரணமாக ஆக்கிவிட்டது. உங்க ஊர்ல நடக்கிற காரியங்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை காரியங்கள் அல்லாஹ் சொன்ன விதத்தில் நடக்கிறது, எத்தனை காரியங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தில் நடக்கிறது. ஆதாரம் இருக்குதா? கேட்டா இந்த தௌஹீத்காரனுக்கு இதுதான் வேலை, எடுத்து ஆதாரம் கேட்கிறது. ஆதாரம் கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த விரலாட்டிகளுக்கு தௌக்காரர்களுக்கு இதுதான் வேலைம்பாங்க. அது என்னன்னா ஆதாரம் கேட்டாலே மௌலவிமாருக்கு அலர்ஜிக் ஆகிறது. புரியுதா? அதனால என்னன்னா ஆதாரம் காட்டுறதுக்கு பயம். ஆதாரம் ஏன் கேட்கிறோம்? எந்த ஒரு காரியமும் குர்ஆன் இருக்க வேண்டும், ஹதீஸில் இருக்க வேண்டும். உலகத்தை அப்படித்தானே பார்க்கிறோம். நம்ம விவசாயிகள் தானே, இந்த ஏரியாவில் பெரும்பாலும் விவசாயிகள் தானே. கொள்கை தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன். உலக விஷயத்தை எப்படி கணக்கிடுறோம்? பொம்பளையர் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனா காய்கறி எப்படி வாங்குவீங்க? தங்கம் வாங்க ஜுவல்லர்ஸ்க்கு போனா தங்கம் எப்படி வாங்குவீங்க? சாரம் வாங்க நோலிமிட்டுக்கு போனா எப்படி சாரம் வாங்குவீங்க? இப்ப போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். பெரும்பாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாங்கி இருப்போம்? கடைக்கு போனா பூட்டு மார்க்காண்டு காட்டு அப்படிம்பாரு.
முட்டை மார்க்காண்டு காட்டு அப்படிம்பாரு. பொம்பளைங்க காய்கறி வாங்க போயிட்டாங்கன்னு வைங்க, அப்படி வண்டி வெண்டிக்கா இந்தா பண்டக்காய் அள்ளி கொடுத்தா எடுத்துட்டு வந்துருவாங்களா? பின்பக்கத்தை உடைச்சு பாப்பாங்க. பாப்பாங்களா இல்லையா? முத்தலா முத்தல் இல்லையா? வெண்டிக்காய உடைச்சு பாக்குறிய, முருங்கைக்காவை உடைச்சு பாக்குறிய, தக்காளிக்காவை இப்படி பாக்குறிய. இப்படி ஒவ்வொரு காய்கறி வாங்குறதுக்கு அவருக்கு ஒரு சயின்ஸ் லேபே வைப்பாங்க. ஆய்வு பண்ணி பாக்குற சரியா இருக்கா, அவங்க தந்துட்டானா, முத்தலை தந்துட்டானா, ஒண்ணுக்கு உதவாத தந்துட்டானா பாக்குறோம். தங்கம் வாங்க போனா உரசி காட்டுங்கிறோம். சேலை வாங்க போனா இது நல்ல சேலையா, சாயம் போகுமா போகாதா, இதெல்லாம் பாக்குறோமே. ஹசரத் எதையாவது சொன்ன, ஹசரத் இது குர்ஆனில் இருக்கிறதா கேட்டோமா? மௌலவி இது ஹதீஸில் இருக்கிறதா கேட்டோமா? இல்ல. ஹசரத் சொன்னா சரியா இருக்கும். அப்ப காய்கறிக்காரன் சொன்னாலும் தான் சரியா இருக்கு, அப்ப ஜுவல்ஸ்காரன் சொன்னாலும் தான் சரியா இருக்கு, நோலிமிட்காரன் சொன்னாலும் தான் சரியா இருக்கு. உலக விஷயத்தில் ஆதாரம் தேடுகிற நாம் மார்க்க விஷயத்திலேயே ஆதாரம் தேடுவதில்லை. தேடணுமா இல்லையா? இதத்தான் சொல்றோம். எதை கேட்டாலும் ஆதாரத்தோடு கேட்டு பழகுங்கள். நாங்களே சொன்னாலும் நீங்க சொன்னதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் என்ன, ஹதீஸ்ல ஆதாரம் என்ன கேட்கணுமா இல்லையா? ஆனா கேட்கறது இல்ல. மௌலவி மிம்பர்ல ஏறி எதை சொன்னாலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் நடந்த விளைவு என்ன? நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே எத்தனை அனாச்சாரங்கள். பால் கிதாபு பாக்குறது என்ன, மௌத்தா போனவருக்கு யாசின் ஓதுறது என்ன, கத்தம் பாத்தியா கந்தூரி தல பாத்தியால இருந்து பொன்புத்தி மாலை வரைக்கும் படிச்சு முடிச்சு ஓஞ்சாச்சு. போ, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வெரைட்டி வச்சிருக்காங்க. மதரசாக்கு போனா குர்ஆனை ஓதி கொடுக்குறாங்களோ இல்லையோ, மௌலுது கிதாப முடி. என்ற மகன் தலபாத் மௌலுத முடிச்சுட்டான், சுபஹான மௌலுத ஓதி முடிச்சுட்டான் பாங்க. என்ற மகள் ஆம்பளை பிள்ளையா இருந்தா சுபஹான மௌலுது, பொம்பளை பிள்ளைகளா இருந்தா தலபாத்தியா. இதே வளர்ந்த பெண்களா இருந்தா பெண் புத்தி மாலை. புத்தியே இல்லாம பெண்கள் ஆக்குற மாலை அது. அதை கொடுக்கிறது படி. இது குர்ஆனா ஹதீஸா? குர்ஆனை படித்திருக்கிறோமா, ஹதீஸை படிக்கிறோமா? குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள் என்றால் உலமாக்கள் சொல்வது என்ன? குர்ஆன் உங்களுக்கு புரியாது. ஒரே அடியில சீல் குத்திடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் விளங்காது, நீங்க எல்லாம் மாடுகள் போ. குர்ஆன் விளங்காதுன்னா உனக்கு மட்டும் எப்படி விளங்கிச்சு? யோசிக்கணுமா இல்லையா? ஹதீஸ் விளங்காது, அது ஆயக்கலைகள் 63 படிக்கணும் வாங்க. ஹசரத் கேளுங்க, நீங்க 63ல எத்தனை ஹசரத் படிச்சீங்க? குர்ஆன் விளங்காதான். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க, ஃப்ரிட்ஜ தூக்கி தந்துருவானா? ஃப்ரிட்ஜுக்கு கெட்லாக்கனோடு தருவானா இல்லையா? ஃப்ரிட்ஜ எத்தனை வோல்டேஜ் கரண்ட்ல நீங்க மாத்தணும், எப்படி திறக்கணும், என்னென்ன பொருளை எங்கெங்க வைக்கணும், ஒரு வழிகாட்டி புக் இருக்குது. அது எதுக்கு? அதை எடுத்து நீங்க பார்க்கணும், பார்த்து அது மாதிரி தான் அதை இயக்கணும். நமக்கு அல்லாஹ் அந்த வழிகாட்டியது குர்ஆன். அதை படிங்கப்பான்னா புரியாதுன்றான். ஆனா மிம்பர்ல பேசுவாரு, மாஷா அல்லாஹ் மைக்கேல் ஜாக்சன் குர்ஆனை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தான்னு பாரு மௌலவி. அப்ப அவனுக்கு மட்டும் இங்கிலீஷ்ல புரியுமோ? மைக்கேல் ஜாக்சனுக்கு புரியுறது ஏன் உங்க ஊர்ல இருக்கிற பாத்திமாவுக்கும் அப்துல்லாவுக்கும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் இலியாசுக்கும் புரியல? ஏன்னா புரியும், படிக்காதன்னு சொல்லியாச்சு. உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மையத்து வீட்டுல யாசின் ஓதுவாங்களா இல்லையா? இந்த யாசின் ஓதுற இடத்துல முதல்ல மௌத்தா போனவங்களுக்கு யாசின் ஓதுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சரி ஓதுறாங்கல்ல, ஓதுற ஆலிம்சா தான் நீங்க கேளுங்க. ஆலிம்சா மவுத் யாராவது மௌத்தா போய் வாப்பா மவுத்துன்னு வைங்களே, ஆலிம்சாவை கூப்பிட்டு சொல்லுங்க, ஆலிம்சா எல்லார வீட்லயும் அரபுல தானே யாசின் ஓதுறீங்க, எங்கட வீட்டுல மட்டும் கொஞ்சம் தமிழ்ல ஓதுங்களேன்னு சொல்லுங்களேன். அந்த ஆளு ஓதினாண்டு வைங்க, மௌத்தா போன வாப்பாவுக்கு பக்கத்து கபர அந்த ஆள் ஆக்கிடுவீங்க. ஏன்? சூரா யாசினை தமிழ்ல எடுத்து படிச்சு பாருங்கள், அதுல என்ன இருக்கிறது? இந்த குர்ஆன் உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது. செத்து போன பணமே உனக்கு இல்ல ராஜா. குர்ஆன் சொல்லுதுங்க, உயிரோடு இருப்பவனுக்கு எச்சரிக்கைக்கு இறக்கப்பட்டிருக்கு. இது மையத்து வீட்டுல பாடிக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஓதுறது, அரபில ஓதக்கலாம், தமிழுக்கு நினைச்சு பாருங்களேன். இந்த குர்ஆன் உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அருளப்பட்டிருக்கிறது. இவருக்கு ஓதுறதுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் தமிழ்ல ஓத மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அது சயின்ஸ் பேசும்.
வானம், சந்திரன், சூரியன், கோள்களை பத்தி எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்கும். இத தமிழ்ல ஓதினா நாம என்ன நினைப்போம்? நாசமா போனவனே, எங்க வாப்பா இதெல்லாம் யோசிச்சிருந்தா அப்துல் கலாம விட பெரிய விஞ்ஞானியா இருப்பாரு. வானங்கள், பூமி, கோள்களை பத்தி எங்க வாப்பா யோசிக்கல, தெரியல. மௌத்தா போனவர்கிட்ட போய், ஐயத்தே வானத்தை பற்றி நீ சிந்திக்கவில்லையா? சூரியனை பற்றி நீ சிந்திக்கவில்லையா? சந்திரனை பற்றி நீ சிந்திக்கவில்லையா? சொல்றாங்களா இல்லையா? இத கொஞ்சம் பிராக்டிகலி யோசிச்சு பாருங்க, காமெடியா இருக்கும். அடக்கம் செய்ய போயாச்சா, மண்ணறைக்குள்ள நின்னுக்கிட்டு தல்கீன் ஓதுறது, அதுக்கும் இதே மாதிரி இருக்கும். செத்து போனவனுக்கு கேள்விக்கு பதில் சொல்லி கொடுக்கிற விஷயம் அது. தல்கீன் என்றால் லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரணித்தவர், மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்களா, நாம பக்கத்துல நின்னோமா, எப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுப்பா, சொல்லிக் கொடுக்கணும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றாங்க. இவங்க மௌத்தா போறவன் சாகுற வரைக்கும் இருக்கிறது. செத்து போயிட்டியாப்பா, சரி, கொண்டே கபருக்குள்ள புதைச்சிட்டு எல்லாரும் சுத்தி வளைச்சு நின்னுக்கிட்டு அரபுல மௌலவி தல்கீன் ஓதுவாரு. அதுல என்ன சொல்லுவார் தெரியுமா? மையத்தே மையத்தே, இப்ப உங்ககிட்ட 2 மலக்குமார் வருவாங்கப்பா, வந்து கேள்வி கேட்பாங்கப்பா, உன்னோட ரப்பு யாருன்னு கேட்பாங்கப்பா, தயவு செஞ்சு அல்லாஹ்னு சொல்லிரு. உன்னோட நீ யாரை பின்பற்றினாய் என்று கேட்பார்கள். ஷாபி இமாம்னு சொல்லி தொலைச்சிராதே, ஹனபி இமாம்னு சொல்லிராதே, அபு ஹனீஃபா இமாம கைய காட்டுறாதே, தாலீம் புத்தகத்தை சொல்லிராதே, வேற வேற தரீகாவை சொல்லிராதே. யாரை பின்பற்றினாய் என்று கேட்டால் முகம்மது நபியை தான் பின்பற்றினேன் என்று சொல்லு. அவன் சொல்லுவானா? உங்க புள்ள ஓலவில் எழுதுது, வீட்டுல படிக்குது, அப்ப படிக்கிற நேரத்துல தானுங்க நீங்க வந்து கேள்விக்கு பதில் சொல்லி கொடுக்கணும். ஏமா இந்த வாட்டி நாட்டு ஜனாதிபதி யாருன்னு கேட்டா மைத்திரிபால சிறிசேனன்னு சொல்லு, இது யாருன்னு கேட்டா அதை சொல்லி கொடுக்கணும்ல. உங்க புள்ள எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்குது, எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது நீங்க தூரம் நிறுத்தி அப்படி சொல்லு, இப்படி சொல்லுன்னா அவளுக்கு எழுதலுமா? எழுதுவாளா? புரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே செத்து போனவர்களுக்கு நீங்கள் செவியேற்க செய்ய முடியாது. கபருக்குள்ள நீங்க வச்சிட்டீங்கன்னா செத்து போயிட்டான், அவன் காது கேட்காது. இப்ப எனக்கு தெரியுது, ஒருத்தர் இருக்காரு செவிடு, உதாரணத்துக்கு நான் பக்கத்துல நின்னுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹவ் ஆர் யூங்கறன், அவன் அப்படிமா. இப்ப என்ன நீங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க? லூசு பயலா இருப்பான் போல் இருக்கு, செவிடன்ட்ட போய் சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், கேப்பீங்களா இல்லையா? மௌத்தா போன புதைச்சு விட்டு ஐயத்தே வந்து கேட்பாங்கப்பா, மறந்துடாம சொல்லிடுறா. அல்லாஹ் சொல்றான் காது கேட்காதுன்னு. காது கேட்காதவன வந்து பேசிக்கிட்டு இருந்தா பேசுறவன் யாரப்ப? பிராக்டிகலி திங்க் பண்ணி பாருங்க, இது மார்க்கமா? இதைத்தானே மார்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது மண்ணறைகளில் நின்று இப்படி தல்கீன் ஓதினார்களா? இல்ல. பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அடுத்த பக்கம். ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா முதல்ல ஊருக்குள்ள இருக்கிற பாபாவை தேடுறது. இப்ப ஆலிம்சா ட்ரெண்ட் மாறி இருக்குது. முந்தி பாபா மார்க்க தானே, எங்கடா பாபாவை காணோம், அவசரமா போவோம். எதுக்கு? பால் கிதாபு வாக்குறதுக்கு. புருஷன் கோச்சிட்டு போயிருவாரு, போனா போறது பாபாட்ட. பாபா ஒரு புத்தகத்தை வச்சு, இந்த யாசின் புத்தக சைஸ்ல ஒன்று வச்சிருப்பாங்க, அது வந்து அரபு தமிழ்ல இருக்கும். அரபு தமிழ் அவனுக்குதா இந்த மெசேஜ் டைப் பண்ணுவீங்களா தங்கிலீஷ்ல, இப்ப அம்மா ஏ டபுள் எம் ஏ அம்மா இப்படி தங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கல்ல, இது மாதிரி அரபு தமிழ் ஒன்று இருக்குது. சித்திலபை காலத்துல உருவானது அது. தமிழ அரபில் எழுதிருப்பாங்க. நான் இன்று வந்தேன், நான் நூன் அலிஃப் திருப்பி ஒரு நூன், நான் இங்கு அலிஃப் அம்சாவை கீழே போட்டு திருப்பி நூன் இப்படி போட்டு கைன போட்டு இங்கு அப்படி எழுதுறது. இந்த அரபு தமிழ் இப்ப புழக்கத்துல பெரும்பாலும் இல்ல. இந்த அரபு தமிழ்ல அந்த பால் கிதாபு இருக்கு, மை கிதாபு. போய் முடிய பாவா எடுப்பார் கையில. இன்றைக்கும் இருக்குது பல ஊர்கள்ல. எடுத்து என்னமா பிரச்சனை, இப்படி என் புருஷன் ஓடி போயிட்டான், அப்படியா, இங்க வா, இந்த புத்தகத்துல எங்கேயாவது கைய வை. இவர் கைய வைப்பா, வச்சதோட இந்த பால் பார்த்தவளே, பொம்பளையா இருந்தா வேலே, ஆம்பளையா இருந்தா வேணே, சரியா, இந்த பால் பார்த்தவளே, உன் புருஷன் 3 நாள்ல இந்த இடத்துல நிக்கிறான், இப்படி வந்துருவான், வாயில வர்றதை விட்டு அடிச்சு விடுறது. இவவும் வந்துருவான் சரியா போயிரும்.
இந்த காலத்துல ஒருத்தன் சொன்னா கூட ஒரு பேச்சுக்கு நம்பலாமே தெரியுமா? இந்த கூகுள் மேப்ல பார்த்து ஏதாவது சொல்றான் போல, இல்லாட்டி வேற எங்கேயாவது பார்த்து சொல்றான் போலன்னு விளங்கலாம். இது அப்படித்தான் பார்த்து சொல்றாங்களா? இது நம்பாம நம்ம புரியாம மௌலை மாற நம்பி ஏமாறுறது. இந்த மந்திரிக்கிறதுக்கு மௌலை மாற வருவாங்களா? போய் முன்னாடி போய் உட்கார்ந்துருது. மௌலவி இப்ப நம்மளை நம்ப வைக்கணும். 2-3 கேள்வி உங்களை பார்த்து கேட்பான். நீங்க மலைச்சு போய் நின்றுவீங்க. முதல்ல கேட்பான், ஒரு பூவை நினைங்க அப்படிமா. நீங்க நினைச்சிட்டேன் மௌலவி, அசரத் தானே, நினைச்சிட்டேன் அசரத்து அப்படிங்கிறது. நீங்க நினைச்சது ரோசா பூவை தானே அப்படிமா, அல்லது மல்லிகை பூவை தானே? நினைச்ச மாதிரியே சொல்லிட்டாரு. உலகத்துல எந்த எவன்ட்ட போய் ஸ்ரீலங்கால கேட்டாலும் பூவை நினைந்தா இந்த ரெண்டையும் தான் நினைப்பான். எவனாவது தென்னம்பூவை நினைப்பானா? இல்ல. ஒரு பழத்தை நினைங்கிறது உடனே நமக்கு தெரிஞ்சது எப்பலும் தொடங்காவும். நீங்க நினைச்சது எப்பல், இல்லாட்டி தொடங்கா, இல்லாட்டி வாழைப்பழம். ஏண்டா அத பாச்சோறு ஆக்குறதுக்கு தொகைபால் காய்க்கிறதுக்கு யூஸ் பண்றது தானே. சரியா சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. இப்ப பார்த்துட்டு நம்பிக்கை வந்துடும். மௌலவி நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க 30 பேர் பின்னாடி போனாலும் இதே 30 கேள்வியை தான் கேட்பான். கேட்டு நம்ப வைக்கிறது. இதுக்கு பிறகு யாராவது போய் பூவை நினைக்க சொல்லக்கல, தென்னம்பூவை நினைங்க. காய நினைக்க சொல்லக்கல, மசகட்டியாம்பழத்தை நினைங்க. மசகட்டியாம்பழம் தெரியுமில்ல? கொழும்பு மக்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் தெரியாது. மசகட்டியாம்பழத்தை நினைச்சு பாருங்க. நீங்கள் நினைத்தது ஆப்பிள் தானேமா, கூட்டு கணுமணும் முதல்ல போ. ஆப்பிள் மசகட்டியாம்பழம் தான் நினைச்சிருக்கிறேன். ஏமாத்துறது, பிராடு பண்றது. இத மார்க்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாதுதான் இவர்களுக்கு தெரியுமா? மௌலவிமாருக்கு தெரியுமா? இத சொன்னா பார்த்தீர்களா, தௌஹீத்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இது மார்க்கமா? மார்க்கம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தஸ்பீஹ் மணி, பால் கிதாபு, இந்த வரிசையில் இன்னும் பல அனாச்சாரங்களை செய்வார்கள். என்ன அனாச்சாரம் எல்லாம் செய்வாங்க? மார்க்க ரீதியா இந்த ஹத்தம் ஓதுறது, கந்தூரி கொடுக்கிறது, அதெல்லாம் பல ஊர்கள்ல பெரும்பாலும் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு வருது. இப்படி குறைந்து கொண்டு வந்தாலும் இன்னும் குறையாத சில செய்திகள் இருக்கிறது. என்ன? இந்த வரைக்கும் பள்ளிக்குள்ள போய் பாருங்களேன், குர்ஆனை பள்ளிக்குள் எடுத்து வாசிக்க முடியுமான்னு கேளுங்க. குர்ஆனை வாசிக்கணும். பெரும்பாலான பள்ளிகளில் அது முடியாது. இன்னைக்கும் தாலீம் தான் படிக்கிறாங்க. பொம்பளைகளும் தாலீம் தான் படிப்பாங்க வீடு வீடா, ஆம்பளைகளும் தாலீம் தான். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, இதை இல்லாமல் ஆக்கணும்ங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு இந்த இமாம் நவவி எழுதின கிதாப் ஒன்று என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா கொடுத்து அனுப்பினாங்க. எல்லா பள்ளிகளுக்கும் ஃப்ரீ இஷ்யூ. இன்னைக்கும் பள்ளிகளுக்கு போய் பாத்தீங்கன்னா அப்ப பிரிண்ட் பண்ண மாதிரி அழகா கவர் போட்டு கண்ணாடி போட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அதை படிக்கிறது இல்ல. இப்ப சில ஊர்கள்ல தாலீம் மாறி இப்ப வேறொண்டு முன்தஹப ஹதீஸினோட கொண்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி. ஆனா பெரும்பாலான ஊர்ல, உங்க ஊர்ல தாலீம் இருக்குதா இல்லையா? தப்லீக் ஜமாத் நண்பர்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஜமாத்தை உருவாக்கியது ஏன் தெரியுமா? எங்க ஜமாத்தை இல்ல, தப்லீக் ஜமாத்தை ஏன் உருவாக்கினாரு? சூபித்துவத்திலும் தரீக்காவிலும் மூழ்கி இருந்த மக்களை நேர்வழியின் பால் எடுத்து சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். ஆனால் அவர் செய்த பிழை என்ன தெரியுமா? ஜமாத்தை உருவாக்கி தொழுது முடிஞ்ச எல்லாம் எலும்பி போறான், எதையாவது வாசிக்கிறதுக்கு செஞ்சு எழுதி எடுப்பான்னு சொல்லி ஒரு கிதாபை எழுத சொன்னாரு ஜக்கரியா மௌலானாட்ட. அந்த ஆளு எழுதினாரு பாருங்க ஒரு கிதாபை. அதான் நீ தாலீம் புத்தகம்னு வச்சிருக்கிறோம்ல, அந்த கிதாபை படிச்சோம்னா நாம மேல் லோகத்துக்கும் கீழ் லோகத்துக்கும் ஒரு 10 வாட்டி போய் வந்த ஃபீலிங் வரும். ஏன்னு கேட்டா அவ்வளவு கதைகள், அவ்வளவு பொய்கள். ஆனா அதை பள்ளியில உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் அந்த கிதாப் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸ்கள் இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்க மூளையை ஒப்புக்கொள்ளாத கதைகள் இருக்கும். ஆனா அதை பக்தி பரவசத்தோட படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சஹீஹுல் புகாரியை படித்திருக்கிறோமா? சஹீஹ் முஸ்லிமை படித்திருக்கிறோமா? குர்ஆனை வாசித்திருக்கிறோமா? இன்றைக்கு 8 மொழியாக்கங்கள் தமிழிலே வந்திருக்கிறது. தமிழ்ல மட்டும் குர்ஆன் 8 மொழியாக்கம் வந்திருக்குது.
ஆங்கிலத்தில் பல மொழியாக்கங்கள், சிங்களத்தில் பல மொழியாக்கங்கள், இத்தனை மொழியாக்கங்கள் குர்ஆன் வந்திருக்கிறது. குர்ஆனை படித்திருக்கிறோமா? படிக்கல. ஆனா இந்த தாலீம் புத்தகத்தை படிக்கிறோம். அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நுணுக்கமா படிச்சு பாருங்க, என்ன எல்லாம் இருக்கு. இப்னு சீரின் சொல்லி ஒரு அறிஞர், அவர் 1400 வருஷங்களுக்கு 1300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மௌத்தா போன ஒரு அறிஞர். அவரை பத்தின ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. என்ன கதை தெரியுமா? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட போய் பேசும்போது அவர் சொன்னாராம், சொர்க்கம் போகணுமா 2 ரக்காத்து தொழணுமான்னு கேட்டா நான் 2 ரக்காத் தொழுறது தான் தேர்ந்தெடுப்பேன். இது நாமளும் படிச்சிட்டு பாத்தீங்களா, தொழுகையோட முக்கியத்துவத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இது தொழுகைக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. தொழுகை கட்டாய கடமை. தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை, அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் நல்லதை சொல்வதற்கு கதைகள் தேவையில்லை. சொர்க்கம் வேணுமா 2 ரக்காத்து தொழுக வேணுமானா நீங்க எதங்க முடிவெடுப்பீங்க? சொர்க்கத்தை தானே. இப்னு சீரின் என்ன சொன்னாங்களா? இல்ல, நான் 2 ரக்காத்து தொழுகிறதை தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி தாலீம் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி எழுதுவது மார்க்கத்தில் உள்ளதா? இது மார்க்கத்தில் இருக்கிறதா? இது இஸ்லாம் காட்டியதா? ஹதீஸிலே உள்ளதான்னா இல்ல. இது மாதிரி பல கதைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அறிஞர், அதாவது முஜத்தித் அல் பதானி ரஹ்மத்துல்லாஹ்ங்கிற ஒருத்தர், இவரை பத்தி இந்தியாவில் தெரியாத ஒருத்தருமே இல்லையா, தாலீம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இவர்கிட்ட அப்துல் வாஹிது லாகிர் ரஹ்மத்துல்லா என்பவர் கேட்கிறாராம். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சொர்க்கத்தில் தொழுகை இருக்காதா அப்படின்னு கேட்கிறாராம். கேட்டதுக்கு கவலையோட கேட்கிறாராம். அப்ப அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாராம், ஹசரத் சொர்க்கத்தில் எப்படி தொழுகை இருக்கும்? சொர்க்கத்தில் தொழுகை இருக்காதே, அது அமல்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிற இடம் தானே, நன்மை தீமையை தீர்மானிக்கிற இடம் தானே, அங்க எப்படி தொழுகை இருக்கும்? அவர் பெரியோர் பெருமூச்சு விட்டாராம். சொர்க்கத்தில் தொழுகை இல்லாம எப்படித்தான் இருக்க போறேனோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கே இருக்கேன், இவருக்கு இருக்கலா? இத பார்த்து சொர்க்கத்துல தொழுகை இல்லைன்னு கவலைப்பட்டிருக்காங்க பாருங்களேன். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி எல்லாம் இங்க ராஜா, அங்க இல்ல. அங்க சொர்க்கம் என்பது பிரதிபலன் கிடைக்கும். எந்த அளவுக்கு பிரதிபலன் தெரியுமா? ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, மறுமை நாள்ல ஒரு மனிதன் வருவானா, வந்து அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ், சொர்க்கம் அனுப்பப்பட்டிருப்பான், யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்வதற்கு ஒரு நிலம் வேண்டும் அப்படின்னு கேட்பானா, வயல் செய்யறதுக்கு ஒரு காணி வேணும்னு கேட்பானா. கேட்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டா, ஏய் அதத்தான் உலகத்துல சிறுபோகம் பெருபோகம் செஞ்சு விளைஞ்சி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி திருப்பி அடைச்சு அதெல்லாம் தாண்டி சொர்க்கம் வர வந்துட்டியப்பா, இங்கேயுமாடா நீ நெல்லு செய்யணும்னு கேட்கிற, இங்கேயுமா விவசாயம் செய்யணும்னு கேட்கிற? மனிதன் சஹீஹுல் புகார்ல வருது, மனிதன் என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் நீ என்ன சொன்னாய், சொர்க்கம்டா எப்படி? கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், வேண்டியது நடக்கும். சொர்க்கம்டா தானே. சொர்க்கத்துல அப்ளிகேஷன் நிரப்பி போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க தேவையில்லை. சொர்க்கத்துல இங்க நீங்க சமூகக்காரைக்கு போனா கியூல நின்றுதான் பொருட்களை வாங்கிட்டு வரணும். அப்படித்தான் சொர்க்கத்துல கியூல நிக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. சொர்க்கம் என்பதை நினைத்தது நடப்பது, வேண்டியது கிடைக்கும். சொன்னதோட அல்லாஹ் என்ன பாப்பான் தெரியுமா? இந்த சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னா கேட்பாங்க, சில பேர் 2 உதச்சா தான் கேட்பாங்க. இவன் என்ன சொல்றான், எனக்கு விவசாயம் செய்யறதுக்கு நிலம் வேணும்னு நிக்கிறான். அல்லாஹ் நிலத்தை கொடுப்பான், அவன் விவசாயம் செய்வான். செஞ்சா அப்படிங்கிறதுக்குள்ள சொர்க்கம் இல்லைங்க, அது வெள்ளஞ்சி அப்படி கொட்டுன்னு கொட்டி போய் நிக்கு. இவர் என்ன நினைச்சா தெரியுமா, நம்ம அனுராதபுரத்துல நாச்சியாதுவோல விவசாயம் செய்யற மாதிரி அப்படி நெல்லவா தூவி
வயல விதைச்சி நெல்ல தூவி தண்ணிய திருப்பி வரப்புக்கு மண்ணு சேர்த்து அதுக்கு பிறகு கொண்டாந்து எண்ணெயை அடிச்சு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் காத்திருந்து தேகத்தை கொண்டாந்து அரு அரு அருண்டு அறுத்து அதுக்கு பிறகு தட்டு தட்டுன்னு தட்டி வீட்டுக்கு நெல்ல கொண்டு வரதுன்னு நினைச்சிருக்கிறாரு. சொர்க்கம் அது போட்டு முடிய வந்துருச்சு. வந்ததோட நம்மால என்ன செய்வாரப்ப தலையில கை வச்சு நம்ம கொஞ்சம் அல்லாட்ட ஓவரா தான் பேசிட்டோம் போல, ஓவரா கேட்டோமோ. அல்லாவை பார்த்து சிரிக்கிறான் இந்த மனிதனை. அல்லாஹ் பார்த்து சிரிப்பானாம். சொல்லிவிட்டு ஆதமுடைய மகனுடைய வாயை மண்ணுதான் நிரப்பும். ஏன் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, அப்படித்தானே? போதும் என்ற மனசு எப்ப வரும் தெரியுமாங்க? இல்லை எனும் போது வரும். இருந்தால் இன்னும் இருந்தால் நல்லம் என்றுதான் சொல்லும் உள்ளம். உங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீ. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, தொழில் ஒன்று செய்யறதுக்கு என்னங்க வேணும்? ஒரு 2000 ரூபாய் காசு இருந்தா வடக்கரத்தை ஒன்று போட்டாவது வியாபாரம் பண்ணிட்டு போயிருவோம் பாவா அப்படிம்பாரு. சரி இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க, நல்ல ஒரு கடத்தை போட்டு வியாபாரம் பண்ணு. கொடுத்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு பிறகு போய் கேளுங்களேன், எப்படி வியாபாரம் போகுதா? வியாபாரம் எல்லாம் நல்லா தான் போகுது பாய், ஆனா 10,000 ரூபாய் காசோட இன்னொரு 25,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்படிம்பாரு. இல்லை எனும் போது இருந்தால் போதும் என்று சொல்லுவோம். கொஞ்சம் இருந்துட்டு வைங்க, இன்னும் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அதான் ஆதமுடைய மகனுடைய வாயை மண்ணுதான் நிரப்பும். இதை கேட்டதோட ரசூலுல்லாஹ் சொல்லும் போது முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, அப்ப கண்டிப்பா இது மக்கா காரன் இல்லாட்டி மதீனா காரனா தான் இருப்பாங்கிறாரு. ஏன் சொல்றாருன்னு கேட்டா அவங்க தான் விவசாயிகள், அதுக்காக சொல்றாரு. அப்ப சொர்க்கம் என்பது பிரதிபலன் கிடைக்கும் இடம். அங்க உட்கார்ந்துகிட்டு நாம தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது இதெல்லாம் உண்டா? அதெல்லாம் இல்ல. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க புதுசா சொல்றீங்க, எங்க வாப்பா தாலீம் புத்தகம் படிச்சாரு, எங்க உம்மா தாலீம் புத்தகம் படிச்சாங்க, எங்க வாப்பா கந்தூரி கொண்டாடினாரு, எங்க வாப்பாட வாப்பா சத்தம் ஓதினாரு, எங்க பெரியப்பா வந்து பாத்தியா ஓதினாரு, எங்க சித்தப்பா வந்து பால் கிதாபு பார்த்தாரு. அப்ப எங்க வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா அத்தனை பேரும் செஞ்சது தப்பா? பெரிய மலை மாதிரி ஒரு கேள்வி. இவங்க எல்லாம் செஞ்சது தப்பான்னு கேட்பாங்க. இந்த கேள்விய 2 நபிமார்கள்ட்ட கேட்டாங்க. சரியா? 2 நபிமார்களும் டிஃபரண்டான பதில் சொன்னார்கள். மூசா நபிட்ட கேட்கும் போது மூசா நபி என்ன சொன்னார்? குரூனில் ஊலா, முன் சென்ற எங்களுடைய மூதாதையர்களுடைய நிலை என்ன? அது அல்லாஹ்க்கு தெரிஞ்சது, அது அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய கேள்வின்ட்டாங்க. ஆனா இப்ராஹிம் நபிட்ட கேக்குறாங்க இதே கேள்வியை. இப்ராஹிமே, இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அது கூடாது இது கூடாது அது தப்பு இது தப்புங்கிறீங்களே, அப்ப என் பாட்டன் செஞ்சது தப்பா, முப்பாட்டன் செஞ்சது தப்பா, பாப்பா செஞ்சது தப்பா, உம்மா செஞ்சது தப்பான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் நபி என்ன பதில் சொன்னாரு? லகது குந்தும் அந்தும் ஆபாவுக்கும் ஃபீ ضلال முபீன். நீங்களும் உங்கள் முன்னோர்களும் பெரும் வழிகேட்டிலே இருந்தீர்கள். நம்ம ஊர் பாஷையில சொல்றதுடா இப்படி, நீங்க மட்டும்தான் இப்படி லூசுத்தனமா இருந்தீங்கன்னு நினைச்சா, உன் வாப்பாவும் இப்படித்தான் இருந்தாரா, உன் உம்மாவும் இப்படித்தான் இருந்தாங்களா, உன் பாட்டனும் இப்படித்தான் இருந்தாரா? அவர்கள் செய்தது தவறப்பா, நீங்களும் அதே தவறை தொடராதீர்கள் என்றார்கள். ஆனா நாம என்ன பாக்குறோம்? எங்கட வாப்பா ஓதினாங்க நாங்களும் ஓதுகிறோம், எங்கட உம்மா ஓதினாங்க நாங்களும் ஓதுகிறோம் என்று நினைக்கிறோம். கற்பனைக்கே எட்ட முடியாத செய்திகள். ஒரு அறிஞரை பத்தி சொல்றாங்க, முகமது இப்னு சிமா என்கிற ஒரு பெரியார் இருந்தாராம், சிறந்த ஆலிமாம். ஏன் சிறந்த ஆலிம் தெரியுமா? இவரு தன்னுடைய 130வது வயசுல, 130 வயசுன்னா கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கிறீங்க, நமக்கு 60 வயசுல தத்தக்க பத்தக்க இருந்தது. 130 வயசுன்னா 60ல டபுளோட இன்னும் 10 கூட. 130 வயசுல அவர் வந்து ஒவ்வொரு நாளும் 200 ரக்காத்து நஃபில் தொழுவார். தாலீம் புத்தகத்துல தொழுகை சிறப்புல எழுதி வச்சிருக்காங்க. இத வாசிக்கும் போது கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் 200 ரக்காத்து அப்படின்னு நினைக்கிறது. முதல்ல இது மார்க்கத்துல உண்டா? ரசூலுல்லாஹ் இப்படி தொழ சொன்னாங்களா? 200 ரக்காத்து நபில் தொழ சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ் சொன்னானா? முதல்ல ஒரு மனுஷனுக்கு தொழ முடியுமா? அப்ப அவர் தொழிலுக்கு போனதே இல்லையா? அவரு எந்த ஒரு வேலையும் காரியங்களும் செய்ததே இல்லையா?
யோசிக்கணுமா இல்லையா? அப்ப எதுவுமே செய்யாம அவருக்கு எப்படி அப்பா இதெல்லாம் கிடைத்தது கேட்டா கஸ்பு ஞானம்ன்றுவாங்க. சொல்லுவாங்க வாழ்க்கையில அது அறிஞர்களுக்கு ஏழும், இமாம்களுக்கு நாதாக்களுக்கு ஏழும், உங்களுக்கு ஏழாது. அவங்களுக்கு கஸ்பு ஞானம் இருக்குது, அகப்பார்வை இருக்குதான். கஸ்பு ஞானம் தெரியுதா? அகப்பார்வைன்னா நமக்கு தெரிகிறது கண் பார்வை மட்டும்தான், அவங்களுக்கு உள்ளத்துல 2 கண்ணு இருக்குதான். அதுக்கும் அவங்கள பாக்க. சில பேரை கேளுங்க, என்னப்பா உங்க அவுளியா தொழவே மாட்டாரான்னு கேட்டா, தொழுகையா நேத்து காபத்துல்லாவுல தொழுவிட்டு இன்னைக்கு தான் வந்து சேர்ந்திருக்காருப்பாங்க. காபத்துல்லாவுல தொழுதாரா? நேத்து தாண்டா சந்தில பார்த்தேன். நீ பார்த்தது வேற, அவர் அப்படி நின்னுகிட்டே காபத்துல்லாவுக்கு போயிட்டு வந்துருவாரு. நின்னுகிட்டே போயிட்டு வர்றதுக்கு இந்த காலத்துல ஸ்கைப் வழியா வீடியோவாவது போகும். எப்படி போவாங்க? நின்னுகிட்டே தொழலையான்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்ன நினைக்கிறாங்க? மனிதர்களை, மக்களை மக்களாக நினைக்கிறார்கள். மக்களை புரியாதவர்களாக, பண்படாதவர்களாக. இவங்களுக்கு சொன்னா நம்ம எதையும் நம்ம ஓடிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. இதை சொன்னால் நம்மை வசைபாடுவார்கள், நம்மை குறைபடுத்துவார்கள், நம் மீது அபாண்டத்தை சொல்லுவார்கள். இதைத்தான் எதிர்க்கிறோம். அல்லாஹ் சொன்னா கேளுங்கிறோம், அவன் தூதர் சொன்னா கேளுங்கிறோம். அப்பன் சொன்னதை கேட்காத, தகப்பன் சொன்னதை கேட்காத, பாட்டன் சொன்னதை கேட்காத, அல்லாஹ் சொன்னானா அதை பின்பற்றுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வை நேசித்தால் நீங்கள் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகத்தை சொல்லுகிறான். நாம யாரை பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய தூதரை. இப்பொழுது தூதரைத்தான் பின்பற்றுகிறோமா? மௌலவிமார் சொல்வதையும் மற்றவர்கள் சொன்னதை பின்பற்றிக் கொண்டு அதை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை சொல்லும் போது நம் மீது வசைபாடல்கள் விழுகிறது. காசு கிடைக்குது எங்க? இவ்வளவு காலமா சில பேர் சொல்லுவாங்க அரபு நாட்டில இருந்து காசு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் உச்சம் போய் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இஸ்ரேல்ல இருந்து காசு வருதுன்னு. எங்க? இஸ்ரேல்ல இருந்து, யூதன்ட்ட இருந்து காசு வருது. அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, இதை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ சொல்லுகிறவர்களிடத்தில் நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இங்க உள்ளவங்கிற நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன், அப்ப தெரியும். என்ன இங்க எல்லாம் கோட்டி பத்தி தான் இருக்கிறாங்களா? பில்கேட்ஸ் பிள்ளைகளா இங்க இருக்கிறாங்க? கோடான கோடி காசு கொட்டுகிறது என்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டு சில பேர் கிணறு கட்டுகிற, பள்ளி கட்டுகிற ஜமாத்துக்களை நடத்துகிறார்கள். அந்த ஜமாத்துடைய வேலையை இந்த ஜமாத்து செய்வதில்லை. நாங்க அதை செய்தாக்கள் இல்ல. நாங்க எதை செய்தாலும் மக்களிடம் இருந்து மட்டும்தான் வசூலிப்பை பெற்றுக் கொள்வோம். 10 ரூபா போடுங்க, 20 ரூபா போடுங்க, 50 ரூபா போடுங்க, இப்படி எடுக்கிறோம். அதை வச்சு தாவா பண்றோம். எந்த அரபு நாட்டு காசையும் நாங்கள் எடுப்பதில்லை, எந்த நிறுவனத்திற்கும் பங்களிப்பதில்லை. இதற்கு முன்னாலும் அப்படித்தான், இப்பொழுதும் இப்படித்தான், இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகும் இப்படித்தான். ஆனா காசு வருது, மிம்பர்ல ஏறி நின்னுகிட்டு ஷியாக்கள் பாத்துக்கிறங்கிறது. ஷியாக்கள் கொள்கை என்ன? கத்தம் கொடுக்கிறது ஷியாட கொள்கை, கந்தூரி கொடுக்கிறது ஷியாட கொள்கை, மௌலூத் ஓதுறது ஷியாட கொள்கை, பால் பாக்குறது ஷியாட கொள்கை, தல்கீன் ஓதுறது ஷியாட கொள்கை. முழு கொள்கையும் உங்கூட வச்சுக்கிட்டு மிம்பர்ல வந்து ஷியாக்கள், காதியானிகள், அஹமதியாக்கள் 72 கூட்டத்தில் பேரை நம்மளை நோக்கி சொல்றது. ஷியாக்கள் என்றால் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில் ஷியாவினுடைய ஊடுருவலை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அத்தனை வழிகேட்டுக்கும் சொந்தக்காரர்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழுலக வரலாற்றில் ஷியாக்களோடு யார் விவாதித்தார்? தௌஹீத் ஜமாத்தை தவிர ஷியாக்களோடு ஒண்டிக் கொண்டு விவாதித்தவர்கள் உண்டா? ஷியாக்களோட ஒண்டிக் கொண்டு விவாதிக்கிற ஜமாத்தை பார்த்து ஷியாக்கள் அப்படிங்கிறது. 20 கூட்டம் நடத்துவாங்க. 21வது கூட்டத்தில் தான் ஷியாக்கள் கொள்கையை சொல்லுவாங்களாம். அதை ஈரான் எம்பசில போய் கேட்டுக்கிறீங்க. சிலோன் தௌஹீத் ஜமாத்ல வந்து கேட்க கூடாது, ஈரான்ல போய் கேட்கணும். அல்லது அங்கிருந்து வர இறக்குமதியை வச்சு கேட்கணும். அதுக்கு பிறகு என்ன? வசைபாட ஆரம்பிப்பது. அவர் எப்படி தெரியுமா? அந்த ஜமாத்ல இவர் எப்படி தெரியுமா? ஒரு செய்தியை சொல்லுகிறேன், மனதில் வைத்து பாருங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகத்துடைய காலம் தொட்டு நடந்து வருகிற செய்தி இது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வருகிறார்.
முகமது நபி மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு கேள்விப்படுது. சஹீஹுல் புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி இது. முகமது நபி மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதோட அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபாதிரியார், அவர் ஒரு யூத ஃபாதிரியார், ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க உங்களிடத்தில் நான் ஒரு முக்கிய 3 கேள்விகளை கேட்க போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரால் தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்கங்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கேளுங்க. அவர் 3 கேள்வியை கேட்கிறாரு. என்ன 3 கேள்வி? முதலாவது கேட்கிறாரு, மறுமை நாளுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது அப்படின்னு கேட்கிறாரு. இரண்டாவது சொல்லுகிறார், சொர்க்கவாசிகள் முதலாவது உண்ணுகிற உணவு எது? மூன்றாவதாக கேட்கிறார், ஒரு குழந்தை தாயை போன்று அல்லது தந்தையை போன்று பிறப்பதற்குரிய காரணம் என்ன? 3 கேள்வி. இந்த 3 கேள்வியை கேட்டதோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த 3 கேள்விகளுக்குரிய பதிலை இப்பொழுதுதான் ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து சொல்லிவிட்டு செல்லுகிறார். நானா சொல்லலப்பா, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்திருக்கு, இந்தா சொல்ல போறேன் பாரு அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறுதி நாள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் ஒரு மிகப்பெரிய நெருப்பு. அந்த நெருப்பு மக்களை கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு திசையில் ஒன்று திரட்டும். கிழக்கில் இருந்து ஆரம்பிக்கும், ஈஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு மேற்கு திசையில் ஒன்று திரட்டும். இதுதான் இறுதி நாளுடைய அடையாளங்களில் உள்ளது அப்படிங்கிறாங்க. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது கேள்வி கேட்டீர்கள், சொர்க்கவாசிகள் முதலாவதாக உண்ணுகிற உணவு எது என்று கேட்டீர்கள். சொர்க்கத்துக்குள்ள போனது கிடைக்கிற ஒரு உணவு. கல்யாண வீட்டுக்கு போவிய, போகும்போது என்ன தருவான்? அப்படி உள்ள நுழையும் போது கற்கண்ட தந்து பன்னீரை தெளிச்சு விடுவாங்கல்ல, அது மாதிரி சொர்க்கத்துக்குள்ள போனதும் முதல் சாப்பாடு என்ன சாப்பாடு? ஒரு மிகப்பெரிய மீனுடைய ஈரலில் மேலதிக சதை துண்டு, ஈரல் அல்ல, ஈரலோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மேலதிக சதை துண்டு, அது விசேஷமா இருக்கும் போல. இதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் உணவு அப்படிங்கிறாங்க. மூன்றாவது கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு குழந்தை தாயை போன்று அல்லது தாயினுடைய சாயலில் இப்படி பிறப்பதற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆணுடைய பகுதி முந்திக் கொண்டால் அவனை போன்று அவனுடைய சாயலில் குழந்தை பிறக்கும். பெண்ணுடையது முந்திக் கொண்டால் அவளுடைய சாயல், சினை முட்டை முந்திக் கொண்டால் ஆம்பளை மாறி பிறக்கும். கருமுட்டை முந்திக்கிடுச்சுன்னு சொன்னா பொம்பளை மாறி பிறக்கும். இது ரியல் சயின்ஸுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷம் இனி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகிட்ட கேளுங்க, பரம்பரை அழகு என்று சொல்லி ஒரு பாடம் வச்சிருப்பாங்க. பரம்பரை அழகு என்று ஒரு பாடம் இருக்குது. அந்த பரம்பரை, அது இங்கிலீஷ்ல சொல்றேன், சிங்களம் எனக்கு வராது. அப்ப பரம்பரை அழகு என்று சொல்லி ஒரு பாடம் வச்சிருப்பான். அந்த பரம்பரை அழகுல என்ன படிச்சு தருவான்னு கேட்டா, ஆம்பளை புள்ள பிறக்கும் போது நீங்க பாத்திருப்பீங்க, இந்த குழந்தை ஒண்ணு கிடைச்சிட்டு வைங்களேன், நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைகளும் புள்ளைய பார்க்க வருங்கள். வந்து பார்த்துட்டு மாமியா வருவா, யாரு மாப்பிள்ளோட உம்மா வருவான்னு வச்சுக்கிறீங்க. வந்து பாக்குறது புள்ளைய, புள்ளட கை விரல் நகம் கால் நகம் எல்லாம் பார்த்தா ஏண்ட மகன் மாதிரித்தான் தெரியுது. ஆனா முழிக்கிற முழிய பார்த்தா அந்த ஃபேமிலி மாதிரியே தெரியுதும்பா. இருக்கீங்களா? அது என்னன்னா இந்த சாயலை கண்டுபிடிக்கிறது. சில பேரை பாத்தீங்கன்னா அச்சி அசல் உம்மா மாதிரியே இருப்பாங்க, அப்படியே அச்சில வச்சு பெத்தவள மாதிரி இருக்கும். சில பேரை பாத்தீங்கன்னா அச்சி அசல் வாப்பா மாதிரியே இருப்பாங்க. சில பேரை பாத்தீங்கன்னு வைங்களேன், உம்மா மாதிரி சிரிப்பான், வாப்பா மாதிரி அழுவான். அது மிக்ஸ்டு அச்சாறு கலந்து பிறக்கிறதுன்னு அர்த்தம். இங்க இருந்து குரோமோசோம்கள் இங்க இருந்து ஒரு 24 சம்திங் 26 இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 23 குரோமோசோம்கள் இருக்குது. இந்த 23ல 23 மொத்தமா ஆணுடைய குரோமோசோம்கள் 23 மொத்தமா போயிடுச்சுன்னு சொன்னா பாப்பா மாதிரி புள்ள பிறக்கும். பெண்ணுடைய 23 வந்துருச்சுன்னு வைங்க, உம்மா மாதிரி பிறக்கும். இங்க இருந்து ஒரு 10, அங்க இருந்து ஒரு 13 வந்துருச்சுன்னு வைங்க, அதுதான் இந்த மாதிரி குழப்பம். எது? உம்மா மாதிரி சிரிக்கிறது, வாப்பா மாதிரி அழுகிறது, உம்மா மாதிரி நடக்கிறது, வாப்பா மாதிரி குதிக்கிறது,
இந்த மாறி மாறி நடக்கிறது இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டா இந்த மிக்ஸ்ட் ஆகுறது. இது இன்னைக்கு நவீன சயின்ஸுங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லுகிறார்கள். சொல்லும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது நானாக சொல்லவில்லை அப்பா, ஜிப்ரீல் இப்பொழுது வந்து சொல்லிவிட்டு செல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? புல்லரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஆச்சரியப்பட வைக்கிற மார்க்கம், விஞ்ஞானத்தை கரைத்து ஊத்துகிற மார்க்கம். இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் ஆய்வு ரீதியாக சொல்லுகிற செய்தியை அன்றைக்கு அசால்ட்டாக சொல்லிவிட்டு சென்ற மார்க்கம். இத சொல்லி முடிய உடனே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு நான் சாட்சி சொல்லுகிறேன், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபியே. இவர் ஏன் சொல்றாருன்னு கேட்டா, இவர் முன்னைய வேதங்களை இதை படிச்சிருப்பாரு, அதை வச்சு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு உடனே சொல்றாரு, இறை தூதர் அவர்களே, யூதர்கள் பொய்யிலேயே ஊறி திளைத்தவர்கள், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க. இவங்க வந்து உங்களிடத்தில் பலவிதமான செய்திகளை சொல்லுவார்கள். அதனால நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன் என்பதை அறிந்தால் என்னை பற்றி பலதையும் பரப்புவார்கள் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததை அறிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, பலதையும் பரப்புவாங்களாம். இப்ப சொல்லுவாங்கல்ல, தௌஹீதுன்னு வந்துட்டா காசு வருது, யூத கொள்கை, அந்த கொள்கை, இந்த கொள்கை சொல்ற மாதிரி பலதையும் பரப்புவார்கள் அப்படிங்கிறாங்க. சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உள்ளே கொஞ்சம் ஒளிந்து கொள்கிறேன். அவர் கொஞ்சம் உள்ள ஒளிச்சுக்கிறாரு, நான் ஒளிந்து கொள்ளுகிறேன். அவர்கள் வர்றாங்க, யூதர்கள் வர்றாங்க, வந்து பேசுறாங்க. பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, உங்கள்ட்ட அப்துல்லா இப்னு சலாம் இருக்கார் தானே, அவர் எப்படிப்பா? இப்ப தௌஹீத் ஜமாத் ஆயிட்டியல்ல, இப்ப எப்படி ஆளுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி கேட்டு பாருங்க. ஏற்கனவே உங்களோட ஒருத்தர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சார்ல, இப்ராஹிம் வச்சுக்கிறோம், இப்ராஹிம் ஒருத்தர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சார்ல, அவர் எப்படி? நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாரு. ரோட்ல நடந்து போகல எறும்பு இருந்தா காலை அப்படி தூக்கி மத்த பக்கம் வச்சுட்டு தான் போவாரு. அப்படி நல்ல புள்ளம் பாங்க. அப்படியா? இப்ப ஏதோ சிடிஜே சுத்திக்கிட்டு திரிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சிடிஜேன்னா சிலோன் தௌஹீத் ஜமாத் வேணும், அப்படியா சுத்திக்கிட்டு திரிறாங்க? அந்த இப்ராஹிம பத்தி கேட்டீங்களா? அவன் நாசமா போனவன்ல அப்படிம்பாங்க. எப்படி இத சொல்லாம சொன்ன நல்லவங்க கொள்கையை சொன்னா திட்ட ஆரம்பிப்பார்கள். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இந்த அப்துல்லா இப்னு சலாம் ஒருத்தவங்களோட இருந்தார்ல, அவர் எப்படிப்பா? உடனே சொல்லுகிறார்கள், அவரு எங்களிலேயே ரொம்ப அறிவாளி, எங்களிலேயே ரொம்ப அறிவாளியின் ஆளுடைய மகன், அவரோட வாப்பா அறிவாளி, அவர் அறிவாளி, நல்ல மனிதன், சிறந்த மனிதன் அப்படிங்கிறாங்க. கூட இருக்கும்போது சூப்பரான ஆளு, ரொம்ப தியாகம் பண்ணுவார். இந்த ஒரு கூட்டம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஊர் ஊரா கூட்டம் போட்டு நம்மளை பத்தி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கூட்டம் அப்படிதான். கூட இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, நல்ல தியாகிகள், அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க எல்லாம் சொல்லிவிட்டு பிரிவுண்டு வந்துருச்சா, நாங்க சொல்லியா அவர் பேசினாரு, நாங்க சொல்லியா அது செஞ்சாரு, நாங்க சொல்லியா இது செஞ்சாரு, யார யூதண்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இது எல்லா ஊர்லயும் நடக்குங்க. சொல்லி முடிய அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்கள் அப்துல்லா இப்னு சலாமை புகழ்கிறார்கள். உடனே சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏத்துட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? உடனே மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அவரை காப்பாற்றுவானாக. அந்த யூதர்கள் சொல்றாங்க, இஸ்லாத்துக்குள்ள அவர் வரமாட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள் யூதர்களை பார்த்து, யூதர்களே, நான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஒரே இடத்துல நடக்குது இது. ஒளிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஒளிச்சுக்கிட்டு நிக்கிறவரை பத்தி அவர் எப்படின்னு கேட்கும்போது சூப்பரான ஆளுட்டாங்க. அவர் வெளியே வந்து நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேனுங்கிறாரு. சொன்னதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஆளை பத்தியா கேட்டீங்க? எங்கள்ல இருக்கிறதுல 1 நம்பர் மடப்பையே இவர்தான், அறிவாளிண்டாங்க.
எங்கள்லயே ஆக கேடு கட்ட மனுஷன் இவர் தான். அப்பதாங்க சொன்னாங்க ரொம்ப சூப்பரானவர், நல்லவர், வல்லவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படின்னாங்க. உடனே ஒரே இடத்துல சொல்றாங்க, இல்ல இல்ல கேடு கட்டவர். ஏன்? அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை நல்ல கொள்கை. அந்த கொள்கை மக்களிடத்தில் போய்விடக் கூடாது, அந்த கொள்கை மக்களை சென்றடைந்து விடக் கூடாது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவன் தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக அவரை கெட்டவராக சித்தரிப்பது, கேடு கெட்டவராக வசைபாடுவது, அயோக்கியனாக காட்ட முனைவது, பிழை செய்தவராக சித்தரிக்க முனைவது யாருடைய பண்பு, யாருடைய பழக்கம், யாருடைய கலாச்சாரம்? யூதர்களுடைய கலாச்சாரம். கூட இருக்கும் போது சூப்பர் சூப்பர்ங்கிறது, பிரிஞ்சு வந்த ஊரை பிரிச்சுட்டாங்க, படுபாவிகளும் பாங்க. யார் ஊரை பிரிச்சா? இன்னைக்கு இந்த சரியா நிகழ்ச்சி நடத்தும் போது அழகா போய் பிராதேசிய சபாவில் அனுமதி எடுத்து, போலீஸ்ல அனுமதி எடுத்து, சாராயத்தை பத்தி பேச போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பேச போறோம் எடுத்துட்டு வந்து நடு ஊருக்குள்ள நாங்கள் சொல்வது என்னன்றது பேச போனா, பேசிடாத, நீங்க சொல்றது என்னன்னு எங்க ஆக்களுக்கு விளங்கிடுச்சுன்னா எங்களுக்கு சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பேசிடாத. போலீஸ்ல போய் தடவை, அது செய், இது செய். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யுரீதூனல் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம். அல்லாஹ்வுடைய இந்த சத்திய வேதத்தை, சத்திய கொள்கையை அவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். மறுப்பவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை மிக தெளிவாக வெற்றி அடைய செய்து விடுவான், பூரணப்படுத்தியே தீருவான். எத்தனை தடை வந்தாலும், எத்தனை தில்லுமுள்ளு பண்ணினாலும், எத்தனை பேர் போலீஸ்ல போய் சொன்னாலும், எத்தனை செய்திகளை செய்தாலும், தௌஹீது கொள்கையை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற சத்தியத்தை, அவன் தூதரை தான் பின்பற்ற வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை, இந்த தெளிவான கொள்கையை யாராலும் தடுக்கவும் முடியாது. இந்த தாலீம் புத்தகத்தையோ, ஷாபி மதுகபையோ, ஹனவி மதுகபையோ, கூட்டுதுவாவையோ, குனூத்தையோ, மற்ற மற்ற பால் கிதாபையோ, தல்கீனையோ, இது போன்ற எத்தனை அனாச்சாரங்களை செய்தாலும் அவற்றை அழித்து அல்லாஹ் இல்லாமல் கடாசி வீசுவதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதெல்லாம் இல்லாமல் ஆகும். பல ஊர்களில் முகவரியற்று போய்விட்டார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கூட்டுதுவாவுக்கு 1 கோடி தருகிறோம் என்று சவால் விட்டோம். உங்க ஊர்ல ஒரு 10 கோடியை வச்சுக்கிறீங்க. கூட்டுதுவா தொழுகைக்கு பிறகு ஓதுறீங்கல்ல, ஒரு 10 கோடி சவால். ஒரே ஒரு ஹதீஸ உலமாக்கிட்ட காட்ட சொல்லுங்க, காட்டினால் 10 கோடி தருகிறோம். பாத்தீங்களா, 10 கோடி இருக்குன்னு நினைச்சிட கூடாது. ஒரு நயா பைசா கிடையாது. புரியுதா? பொருளாதார நிலைமைக்கு சொல்றேன். காசு வருதுங்கிறாங்களே, அப்படின்னா நாங்க டிபெண்டர்ல வந்திருக்கணும், முன்னாடியும் பின்னாடி கொண்டு வந்திருக்கணும். அப்படி வரலைங்க. இதுதான் பொருளாதார நிலை. அப்ப ஏன் 10 கோடி தருவோம்ங்கிறோம்? உங்ககிட்ட ஒரு செய்தியும் இல்ல, அதனால சொல்றோம். ஒரு ஹதீஸும் இல்ல சொல்றோம். குனூத் ஓதுறீங்களா? ஆதாரபூர்வமான ஹதீஸ சுபஹ் தொழுகைக்கு பிறகு குனூத் ஓதுவதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ கூட்டுவாங்க, எடுத்துக்கிட்டு வாங்க. தஸ்பீஹ் தொழுகையா? ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ எடுத்துக்கிட்டு வாங்க. மற்ற மற்ற பித்அத்துகளா? நாங்கள் பேசிய எந்த ஒன்றுக்கும் ஒரே ஒரு ஆதாரத்தையாவது காட்டுங்கள். ஆதாரம் ஆதாரமாக இருக்க வேண்டும். அந்த அறிஞர் சொன்னாரு, இந்த இமாம் சொன்னாரு, எங்கேயாவது அட்ரஸே இல்லாத கிதாபை கொண்டாந்து வச்சு தூசு தட்டக்கூடாது. இப்ப கம்ப்யூட்டர்ல தட்டினா வந்துடும். ஆக நாங்கள் தெளிவாக சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நாங்கள் சொல்ல வந்த செய்தி இதுதான். சத்தியத்தை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், சளைக்காமல் பேசுகிறோம், யாருக்கும் பயமில்லாமல் தான் பேசுவோம். இந்த செய்திகள் ஆதாரமானவை, அல் குர்ஆன் அடிப்படையில் அமைந்தவை, ஹதீஸ் அடிப்படையில் அமைந்தவை. இதை இங்கு மட்டுமல்ல எல்லா ஊர்களிலும் சொல்லுகிறோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். நாங்கள் சொல்வது என்ன என்பதை காது கொடுத்து கேட்டு அதை புரிந்து அதை சரியாக இருக்கிற காரணத்தினால் ஏற்றுக்கொண்டு நேர்வழியின் பால் வருமாறு அன்பாக அழைத்து நேரம் தந்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.